அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநந்தி நாடி முறையில் ஒரு காரகக்கோளை ஆய்வு செய்யும் அடிப்படை விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க. அனைவருக்கும் வணக்கம். பெருகநந்தி நாடி முறையில் ஒரு ஜாதகத்தை ஆய்வுக்கு முன்பு ஜாதகத்துள்ள கோள்களை எப்படி ஆராய வேண்டும், என்ன வழிமுறையை முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், பொதுவாக ஜாதகரை பற்றி கேள்வி கேட்டால் குருவை முதன்மையாக எடுத்துக்கொண்டு ஆராய வேண்டும். ஒரு காரகக்கோள் தன்னுடைய காரகத்தின் தன்மையை கொண்டு இருப்பதுடன் அந்த காரகக்கோள் நின்ற ராசியின் காரகத்தன்மையுடன் அந்த ராசியின் அதிபதியின் காரகத்தன்மையும் அந்த காரகக்கோளிடம் காணப்படும் அப்படிங்கிறது ஒரு பொது விதிங்க. ஒரு காரகக்கோளை எப்படி ஆய்வு செய்யணுங்கிறத பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போங்க. நின்ற ராசியின் காரத்துவம் என்ன, நின்ற காரகக்கோளின் காரத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. இந்த இரண்டு காரத்துவம் இணைத்து பலனை சேர்த்து சொல்லணுங்க. நின்ற ராசியின் அதிபதியான கோளின் நிலை என்ன, ஆட்சி பெற்று உள்ளதா, உச்சம் பெற்று உள்ளதா, பகை ராசியில் உள்ளதா, நீச்சம் பெற்று உள்ளதா, தன் ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் உள்ளதா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. நின்ற ராசியில் வேறு கோள்களுடன் சேர்க்கை பெற்றுள்ளதா, தனியாக உள்ளதா, பகைக்கோளுடன் இணைவு பெற்றுள்ளதா, நட்பு கோளுடன் இணைவு பெற்றுள்ளதா அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க. நின்ற ராசிக்கு இரு பக்கமும் கோள்கள் உள்ளதா, இருந்தால் நட்பு கோளா அல்லது பகைக்கோளா. அப்புறம் நின்ற ராசியில் நேர்வழியில் பயணமா அல்லது வக்கர நிலையில் உள்ளதா. அடுத்தது நின்ற ராசியில் பரிவர்த்தனை பெற்றுள்ளதா, நின்ற ராசியில் அஸ்தங்கம் பெற்றுள்ளதா, நின்ற ராசியில் கோள் யுத்தத்தில் உள்ளதா, நின்ற ராசிக்கு 5, 9 கோள்கள் உள்ளதா, இருந்தால் நட்பு கோளா பகைக்கோளா. நின்ற ராசிக்கு 3, 7, 11 கோள்கள் உள்ளதா, இருந்தால் நட்பு கோளா பகைக்கோளா. இது எல்லாத்தையும் பார்க்கணுங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போங்க. ஒரு காரகக்கோள் எந்த ராசியில் உள்ளார், அந்த ராசியின் காரகத்தன்மை என்ன என்பதை கொண்டு ஆராய வேண்டும். அந்த காரகக்கோள் நின்ற ராசியின் காரகத்தன்மை கொண்டு இருப்பார் என எடுத்துக்கொள்ள வேண்டும். குருவின் காரகம் ஆள், அதாவது ஜாதகரை குறிக்கும். உதாரணமாக குரு என்ற காரகக்கோள் சிம்மத்தில் இருந்தால் அந்த ஜாதகரிடம் சிம்ம ராசியின் காரகத்தன்மை இருக்கும். ஜாதகர் அதிகாரம் செய்யும் குணம் உடையவராக இருப்பார், நிர்வாக திறமை இருக்கும், எல்லோரையும் சமமாக நினைக்கும் தன்மை இருக்கும் அப்படின்னு முடிவு செய்யணுங்க. அதே சமயத்தில் சிம்ம ராசியின் அதிபதியாக சூரியன் வலுவாக இருந்தால் மேலே குறிப்பிட்ட பலன்கள் சரியாக இருக்கும். ஆனால் சூரியன் பலமற்ற நிலையில் இருந்தால் மேலே குறிப்பிட்ட பலன் முழுமையாக தராதுங்க. ஒரு காரகக்கோள் ஒரு ராசியில் நிற்கும்போது அதன் நிலை வலுவான நிலையா அல்லது வலுவற்ற நிலையா அப்படிங்கிறதே கண்டிப்பாக பார்க்கணும். அது வலுநிலை வலுவற்ற நிலைன்னு என்னங்க, உச்சம் பெற்றிருக்கா, ஆட்சி பெற்றிருக்குதா, பகை பெற்று நிற்குதா அப்படிங்கிறது தாங்க பார்க்கணுங்க. ஒரு காரகக்கோள் நின்ற ராசியில் தனியாக உள்ளாரா அல்லது வேறு கோளுடன் சேர்ந்து உள்ளாரா, சேர்ந்து இந்த கோள் நட்பு கோளா பகைக்கோளா, நட்பும் பகையும் இரண்டும் கலந்த நிலையில் நிற்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க. காரகக்கோள் நின்ற ராசியில் பல கோள்களுடன் நிற்கின்றார் என்றால் அந்த ராசியின் மற்ற கோள்களுக்கு முதலில் காரகக்கோள் உள்ளதா, இடையில் காரகக்கோள் உள்ளதா அல்லது கடைசியில் காரகக்கோள் உள்ளதா, இந்த காரகக்கோளுக்கு முன் நட்புக்கோள்கள் உள்ளதா, பகைக்கோள்கள் உள்ளதா, அந்த காரகக்கோளுக்கு அடுத்து நிற்பது நட்புக்கோளா பகைக்கோளா அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க. ஒரு காரகக்கோள் நின்ற ராசிக்கு இருபுறமும் உள்ள ராசிகளில் கோள்கள் உள்ளதா, அதாவது 2, 12 அந்த காரகக்கோளுக்கு 12ஆம் ராசியில் மற்றும் 2ஆம் ராசியில் உள்ள கோள்கள் நட்பு கோளா பகைக்கோளா வக்கரம் பெற்ற கோளா அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க. ஒரு காரகக்கோள் வக்கரம் பெற்று நிற்கிறதா அல்லது வக்கரமின்றி நிற்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா சில ஜாதகத்தில் கோள் வக்கரம் பெற்றதை குறிப்பிடாமல் இருப்பாங்க. பொதுவாக குரு சனி செவ்வாய் இவர்கள் சூரியனிடமிருந்து 150 பாய்க்கு மேல் 270 பாய்க்குள் இருந்தால் வக்கரம் பெற்று உள்ளார் அப்படின்னு சொல்லி நாம் முடிவெடுத்துக்கணும். ஒரு காரகக்கோள் வேறொரு கோளுடன் பரிவர்த்தனை பெற்று நிற்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க. பரிவர்த்தனை மூலம் அடையும் பலன்கள் என்ன, ஒரு காரகக்கோள் அஸ்தகம் பெற்று நிற்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு காரகக்கோள் கோள் யுத்தத்தில் உள்ளாரா, அப்படி இருந்தால் கோள் யுத்தத்தில் வெற்றி பெற்று உள்ளாரா, தோல்வி அடைந்துள்ளாரா அப்படிங்கிறதையும் கவனிக்கணுங்க.
ஒரு காரகோள் நின்ற திசையில் மற்ற கோள்கள் இருந்தால் அந்த காரகோளுடன் இணைந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இணையும் கோள்கள் நட்பு கோளா பகைக்கோளா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். காரகோளுக்கு 5, 9 உள்ள கோள்கள் இணைந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேஷம் கிழக்கு திசையை குறிக்குங்க. அதில் ஒரு காரக்கோள் இருந்ததுன்னா அதே கிழக்கு திசையை குறிக்கும். சிம்மத்திலும் தனுசிலும் கோள்கள் இருந்தால் மேஷத்தில் உள்ள கோள்களோடு இணைந்து உள்ளதாக எடுத்துக்கலாங்க. ஒரு காரக்கோள் நின்ற ராசிக்கு எதிர் திசையில் நின்ற கோள்கள் அந்த காரக்கோளை பார்க்கும் நிலை ஏற்படும். ஆகவே பார்க்கும் கோள்களையும் ஆராய வேண்டும். அதாவது 3, 7, 11 உள்ளவை பார்வை, எதிர்பார்வை, அதாவது எதிர் திசை. கொடுக்கப்பட்ட 10 வழிமுறைகளை மிகவும் முக்கியமானவை. இது மிகவும் கவனத்தில் கொண்டு ஜாதகத்தை ஆராய வேண்டும். அதில் உள்ளதை 1, 2 கவனிக்காமல் தவறவிட்டாலும் பலன்கள் சரியான முறையில் எடுக்க முடியாமல் போக வாய்ப்பு உண்டுங்க. ஒரு கோளுக்கு தொடர்புள்ள வீடுகள், அதாவது பிருகுநந்தி நாடியில் படி கோள்களுக்கு என்னென்ன இடம் தொடர்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே திசை. ஒரு கோள் எந்த திசையில் உள்ளதோ அதே திசையில் உள்ள கோள்கள் அந்த கோளுடன் இணைந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேச ராசி கிழக்கு திசைங்க, சிம்மமும் கிழக்கு திசை, தனுசும் கிழக்கு திசை. மேச ராசியில் ஒரு கோள் இருந்ததுன்னா அந்த கோளோட சிம்மத்திலையும் தனுசிலும் உள்ள கோள்களையும் சேர்த்து இணைத்து கொள்ளலாங்க. அப்புறம் பக்கத்தில் உள்ள வீடுகள், ஒரு கோள் நின்ற வீட்டுக்கு 12, 2 உள்ள வீடுகளில் உள்ள கோள்களை பக்கத்து வீட்டில் உள்ள கோள்கள்னு எடுத்துக்கலாங்க. அப்புறம் எதிர் திசை, ஒரு கோள் நின்ற வீட்டுக்கு 3, 7, 11 வீட்டில் உள்ள கோள்களையும் அந்த கோளுக்கு எதிர் திசையில் உள்ளதாக எடுத்துக்கொண்டு பலனை பார்க்கணுங்க. கிழக்கு திசை அதாவது மேஷம், மேற்கு திசை மிதுனம், அப்புறம் 7ஆம் எண் அதுவும் மேற்கு திசைங்க, 11ஆம் எண்ணும் மேற்கு திசைங்க. அதாவது மேஷங்கிறது கிழக்கு திசைங்க, அதுக்கு 3, 7, 11 மூணுமே மேற்கு திசை, அதுக்கு ஆப்போசிட்டு. 12 வீடுகளில் 8 வீடுகள் தொடர்பு குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. என்னென்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 9, அப்புறம் பக்கத்தில் இருக்க 2, 12, அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க 3, 7, 11. அப்படி மொத்தம் 12 வீடுகளில் 8 வீடு பிருகுநந்தி நாடி முறையில் தொடர்பு வருங்க. வராத வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, 6, 8, 10 வீடுகள் தொடர்பு இல்லைங்க. அதாவது அந்த 4 வீடு தவிர பாக்கி இருக்கிற 8 வீடுகளும் பிருகுநந்தி நாடி முறையில் தொடர்பு இருக்குங்க. ஒரு கோளுக்கு 2இல் உள்ள கோளுக்கு அதற்கு திரிகோண வீடான 6, 10 வீடுகள் 2ஆம் வீட்டுடன் இணைந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது 2, 6, 10 ஒரே திசை, அதையே ஒரே இதாக வச்சு எடுத்துக்கலாங்க. அதே போல் ஒரு கோளுக்கு 12இல் உள்ள கோள் அதற்கு திரிகோண வீடான 4, 8 வீடுகளை 12ஆம் வீட்டுடன் இணைந்ததாக கணக்கு வச்சுக்கலாங்க. அது வடக்கு திசையில் வருங்க. அடிப்படை விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரகோள் நின்ற ராசியின் காரத்துவம் என்ன, நின்ற காரகோளின் காரத்துவம் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த 2 காரத்தையும் இணைச்சு பதில் சொல்லணுங்க. ஒரு காரகோள் எந்த ராசியில் உள்ளார், அந்த ராசியின் காரகத்தன்மை என்ன என்பதை கொண்டு முடிவு செய்யணுங்க. அந்த காரகோள் நின்ற ராசிகளின் காரகத்தன்மை கொண்டு இருப்பார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். குருவின் காரகம் ஆண், இது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேங்க. ஏன்னா உங்களுக்கு மனசில் பதிவுங்கிறதுக்காக, அதாவது ஜாதகரை குறிக்கும். உதாரணமாக குரு என்ற காரகோள் சிம்மத்தில் இருந்தால் அந்த ஜாதகரிடம் சிம்ம ராசியின் காரகத்தன்மை இருக்கும். உதாரணமாக, அதாவது ஜாதகரிடம் துணிவும் பிடிவாதமும் உறுதியான நிலைப்பாடு, அதிகாரம் செய்யும் குணம் உடையவராக இருப்பார். நிர்வாக திறமை இருக்கும். எல்லோரையும் சமமாக நினைக்கும் தன்மை இருக்கும். கௌரவம் உடையவராக இருப்பார். வாழ்வில் ஆசை உடையவர், மரியாதை கொடுப்பவர், தியாக மனப்பான்மை உடையவர், எடுத்த முடிவை மற்றவர்களால் மாற்ற முடியாது, கொள்கை பிடிப்பு உடையவர். இத்துடன் குருவின் காரத்துவையும் இணைத்து பலன் எடுக்க வேண்டும். குருவின் காரத்துவம், குரு ஜாதகர் ஒழுக்கத்தின் உறைவிடம், மென்மையான தன்மை உடையவர், கண்ணியமானவர், இவை இரண்டையும் இணைத்து பலன் கூற வேண்டும். சிம்ம ராசியின் அதிபதியான சூரியன் எந்த காரணத்தை கொண்டு பலம் இழந்த நிலையில் இருந்தால் நம்ம மேலே சொன்ன பலனை முழுமையாக கொடுக்காதுங்க. சூரியன் நல்லா இருக்கணுங்க. ஆகவே பலன் எடுக்கும்போது ராசியின் அதிபதியின் நிலையை நன்கு ஆராய்ந்து பார்த்து அவர் பலம் பெற்ற நிலையில் இருந்தால் மட்டுமே முழுமையான பலனை கொடுக்கும்.
அடிப்படை விதி 2 என்னென்னா, ஒரு காரக்கோள் நின்ற ராசியில் கோளின் நிலை என்ன? ஆட்சியா, உச்சமா, பகையா, நீச்சமா? ஒரு காரக்கோள் ஒரு ராசியில் இருக்கும்போது அதன் நிலை வலுவாக நிலையா அல்லது வலுவற்ற நிலையா அப்படிங்கிறத பார்க்கணும். அது என்னென்னா, உச்சம் பெற்றதா, ஆட்சி பெற்றிருக்கா, பகை பெற்று நிற்குதா, நீச்சம் பெற்றிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. குரு நின்ற ராசி சிம்மம். சிம்மம் சூரியன் தான் ஆட்சி வீடு. குருவுக்கு சூரியன் நட்புக்கோள். ஆகவே காரகக்கோளான குரு நின்ற ராசி குருவுக்கு நட்பு வீடாக உள்ளது. ஆகவே காரகக்கோள் நட்பு வீட்டில் உள்ளார்னு முடிவு பண்ணிக்கலாங்க. இனி அடிப்படை விதி 3. ஒரு காரகக்கோள் நின்ற ராசியில் கோள்களுடன் சேர்க்கை பெற்றுள்ளதா இல்லை தனியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. ஒரு காரக்கோள் நின்ற ராசியில் தனியாக உள்ளாரா அல்லது வேறு கோளோடு சேர்ந்து உள்ளாரா, சேர்ந்துள்ள கோள் நட்பு கோளா அல்லது பகைக்கோளா, நட்பும் பகையும் இரண்டும் கலந்த நிலையில் இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் முடிவு பண்ணணுங்க. காரகக்கோள் நின்ற ராசியில் பல கோள்களோடு நிற்கிறார்னா அந்த ராசியில் மற்ற கோள்களுக்கு முதலில் காரகக்கோள் உள்ளதா, இல்லை காரகக்கோள் இடையில் இருக்கா இல்லை கடைசியில் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணுங்க. இந்த காரகக்கோளுக்கு முன் நட்புக்கோள் உள்ளதா, பகைக்கோள் உள்ளதா, அந்த காரகக்கோளுக்கு அடுத்து நிற்பது நட்புக்கோளா, பகைக்கோளா அப்படிங்கிறதையும் கவனிக்கணுங்க. பிறப்பு ஜாதகத்தில் காரகக்கோளான குருவுடன் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கோள்கள் இணைந்து இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒவ்வொரு கோள்களும் நின்ற பாகை கலை விவரங்களை சந்திரன் நின்ற பாகை கலை, குரு நின்ற பாகை கலை, சுக்கிரன் நின்ற பாகை கலை, புதன் நின்ற பாகை கலை. ஆக குருவுக்கு பின்னால் நட்புக்கோளான சந்திரன் நிற்கிறார். குருவுக்கு முன்னால் பகைக்கோளான சுக்கிரன் நிற்கிறார். குரு தனது பயணத்தில் பகைக்கோளான சுக்கிரனை செல்கிறார். மேலும் குரு நட்புக்கோளுடன் பகைக்கோளுடன் கலந்த நிலையில் நிற்கிறார் அப்படின்னு முடிவு செய்யணுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோளும் நின்ற பாகை கலை விவரத்தை பார்க்கணுங்க. சந்திரன் நின்ற பாகை 122 பாகைங்க. குரு நின்ற பாகை 125, சுக்கிரன் நின்ற பாகை 129, புதன் நின்ற பாகை 133. ஆக குருவுக்கு பின்னால் நட்புக்கோளான சந்திரன் நிற்கிறார். அந்த பாகையை வச்சு நீங்கள் வரிசையை இது பண்ணணும். குருவுக்கு முன்னால் பகைக்கோளான சுக்கிரன் நிற்கிறாரு. குரு தனது பயணத்தில், அதாவது தன்னுடைய பயணத்தில் பகைக்கோளான சுக்கிரனை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாரு. அடுத்தது குரு நட்புக்கோளுடன் பகைக்கோளுடன் கலந்த நிலையில் நிற்கிறாங்கிறது முடிவு எடுத்துக்கணுங்க. இனி அடிப்படை விதி 4 என்னங்கிறது பாருங்கள். ஒரு காரகக்கோள் நின்ற ராசிக்கு இரு பக்கமும் கோள்கள் உள்ளதா, இருந்துச்சுன்னா அது நட்புக்கோளா பகைக்கோளா. அதாவது ஒரு காரகக்கோள் நின்ற ராசிக்கு 2 பக்கமும் கோள்கள் இருக்குதா இல்லையா, அதாவது காரகக்கோள் 12 மற்றும் 2 இருந்தால் நட்புக்கோளா பகைக்கோளா, வக்கரம் பெற்ற கோளா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு செய்யணுங்க. பிறப்பு ஜாதகத்தில் சனி நின்ற ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனிக்கு பகைக்கோளான செவ்வாய், கேது, சந்திரன் கோள்கள் கோச்சாரத்தில் ஏக காலத்தில் பயணம் செய்தால் செய்யும் உத்தியோகம் அல்லது தொழில் இழக்கும் நிலையை கொடுக்கும். அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. காரகக்கோளான குரு தனது நட்பான சூரியன் வீட்டில் இருக்கிறாரு. குருவுக்கு 12 நட்புக்கோளான சனியும் குருவுக்கு 2 நட்புக்கோளான சூரியனும் இருக்கிறாங்க. ஆகவே குருவுக்கு இருபுறமும் நட்புக்கோள்கள் உள்ளன. இதன் மூலம் குரு பலம் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணுங்க. இதே சுபகத்ரி யோகம்னு சொல்லலாங்க. சனிக்கு சூரியன் பகை, ஆனால் குருவுக்கு சனி நட்பு, குருவுக்கு சூரியன் நட்பு. ஆகவே சூரியன் சனி சண்டை போடுறதுக்கு குரு விடமாட்டாருங்க. இனி அடிப்படை விதி 5. அது என்ன? ஒரு காரகக்கோள் நின்ற ராசியில் நேர்வழியில் பயணமா அல்லது வக்கர நிலையில் உள்ளதா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. ஒரு காரகக்கோள் வக்கரம் பெற்று நிற்கிறதா அல்லது வக்கரமின்றி நிற்கிறதா அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும். காரணம் என்னென்னா, சில ஜாதகத்தில் கோள் வக்கரம் பெற்றதை காட்ட மாட்டாங்க. பொதுவாக குரு, சனி, செவ்வாய் இவைகள் சூரியனிலிருந்து 90 பாய்க்கு மேல் 270 பாய்க்குள் இருந்தால் வக்கரம் பெற்றுள்ளார் அப்படிங்கிறத நாம் முடிவு செஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு காரகக்கோள் குரு, சனி, செவ்வாய் சூரியனுக்கு 5 முதல் 9 வீட்டுக்குள் இருந்தால் அந்த காரகக்கோள் வக்கர நிலையை அடையும் நிலையை ஏற்படும். இந்த பிறப்பு ஜாதகத்தில் குருவுக்கு 6வது ராசியில் சூரியன் இருப்பதால் குரு வக்கர நிலையை அடைந்துள்ளார். சிம்மத்தில் உள்ள குருவுக்கு சிம்ம ராசியின் தொடர்பும் வக்கரம் பெற்று நிற்பதால் குருவுக்கு 12 உள்ள நட்புக்கோளான சனியின் தொடர்பும் ஏற்படுகிறது. அதன் மூலம் 12ஆம் ராசி தனது அதிகாரத்தை செலுத்தும். இனி 5 விதியை பார்த்துட்டோங்க. அடிப்படை விதி. இனி விதி அடிப்படை விதி 6வது விதி.
ஒரு காரக்கோள் தான் நின்ற ராசியில் பரிவர்த்தனை பெற்றுள்ளதா? அதாவது ஒரு காரக்கோள் வேறு ஒரு பரிவர்த்தனை பெற்று நிற்கிறதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிக்கணுங்க. அந்த பரிவர்த்தனை மூலம் அடையும் பலன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க. பிறப்பு ஜாதகத்தில் சூரியனுக்கு 11 சுக்கிரன் இருந்தால் தந்தைக்கு பிதுராஜ சொத்து உண்டுங்க. இது அடிஷனலாக கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. பிறப்பு ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் அப்படின்னா சூரியனுடன் பகைக்கோளான ராகு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அதே போல் செவ்வாயுடன் பகைக்கோளான புதனும் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இருவரும் பரிவர்த்தனை மூலமாக அவரவர் வீடுக்கு செல்லும்போது சூரியன் தனது பகைக்கோளான ராகுவிடமிருந்து தப்பி சென்று விடுகிறார். ஆனால் செவ்வாய் தனது பகைக்கோளான புதனிடமிருந்து தப்பி மற்றொரு பகைக்கோளான ராகுவோட பிடியில் சிக்கிக்கிறார். இது புதனுக்கு பெரிய பிரச்சனைங்க. இதையும் நல்லா கவனிச்சுக்கோணுங்க. இனி அடிப்படை விதி 7 என்னன்னா, ஒரு காரக்கோள் நின்ற ராசியில் அஸ்தங்கம் பெற்றுள்ளதா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் என்ற பாகைக்கலை 136, சுக்கிரன் என்ற பாகைக்கலை 138. எனவே சுக்கிரம் அஸ்தங்கம் அடைந்து விட்டார். பிதிர்காதகன் சூரியன் பகைக்கோளான சுக்கிரன் சேர்க்கை பெற்றுள்ளதால் ஜாதகரின் விந்து நீந்து போகும். ஆகவே ஜாதகருக்கு ஆண் வாரிசு கிடைக்கப்படுவதில் தடை ஏற்படும். அது அஸ்தங்கானா என்ன பலன் சொல்லணுங்கிறது இந்த அடிப்படை விதி 7லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி அடிப்படை விதி 8 என்ன சொல்லுதுன்னா, ஒரு காரக்கோள் நின்ற ராசியில் கோள் யுத்தம் உள்ளதா? அது என்ன கோள் யுத்தம்? ஒரு காரக கோள் யுத்தத்தில் உள்ளாரா? அப்படி இருந்து கோள் யுத்தத்தில் வெற்றி பெற்றுள்ளாரா, தோல்வி அடைந்துள்ளாரா அப்படிங்கிறத முடிவு செய்யணுங்க. ஒரு பிறப்பு ஜாதகத்தில் புதன் என்ற பாகை 5 டிகிரி, சனி நின்ற பாகை 6 டிகிரி, செவ்வாய் நின்ற பாகை 7 டிகிரி. அப்போ சனியும் புதனும் செவ்வாயும் நின்ற ஒரே நட்சத்திர பாதத்தில் நிற்பதால் சனியும் புதனும் யுத்தத்தில் தோல்வி அடைந்து விட்டார்கள். செவ்வாய் கோள் யுத்தத்தில் வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு முடிவு செய்யலாங்க. இனி அடிப்படை விதி 9 என்ன சொல்லுதுன்னா, ஒரு காரக்கோள் நின்ற ராசிக்கு 5, 9 கோள்கள் உள்ளதா? இருந்ததுன்னா அது நட்பு கோளா பகைக்கோளா? ஒரு காரக்கோள் நின்ற திசையில் மற்ற கோள்கள் இருந்தால் அந்த காரக்கோளுடன் இணைந்ததாக எடுத்துக்கணும்னு நான் முதலே சொல்லியிருக்கிறேங்க. அவ்வாறு இணையும் கோள்கள் நட்பு கோளா பகைக்கோளா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. காரகக்கோளுக்கு 5, 9 உள்ள கோள்கள் இணைந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக மேஷம் கிழக்கு திசையை குறிக்கும். அதில் ஒரு காரக கோள் நின்றால் அதே கிழக்கு திசை குறிக்கும் சிம்மத்திலும் தனுசிலும் கோள்கள் இருந்தால் மேஷத்தில் உள்ள கோளுடன் இணைந்துள்ளதாக எடுத்துக்கொள்ளுங்க. பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் கிழக்கு திசையில் மேசத்தில் இருக்கிறாரு, மற்றொரு கிழக்கு திசையான சிம்மத்தில் சூரியன் இருக்கார், மற்றொரு கிழக்கு திசையான தனுசில் குரு இருக்கிறாரு. இது 3மே ஒரே திசைங்க, கிழக்கு திசை. அப்போ செவ்வாய் சூரியன் குருவும் ஒரே ராசியில் இருப்பதால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நட்பாக உள்ளார்னு எடுத்துக்கொண்டு பலனை ஆராய வேண்டும். இங்கு செவ்வாய் பலம் பெற்று உள்ளார் என எடுத்துக்கொள்ளணும். என்ன, மேசத்தில் கொண்டு வரும்போது செவ்வாய்க்கு தான் பலம் அதிகம், அது ஆட்சி. அதனால் இனி அடிப்படை விதி 10 என்ன சொல்லுதுன்னா, ஒரு காரகக்கோள் தான் நின்ற ராசிக்கு 3, 7, 11 கோள்கள் உள்ளதா? இருந்தால் நட்பு கோளா பகைக்கோளா? ஒரு கோள் நின்ற ராசிக்கு 3, 7, 11ன்னா எதிர் திசை. அதாவது ஒரு காரகக்கோள் நின்ற ராசிக்கு எதிர் திசையில் நின்ற கோள்கள் அந்த காரகக்கோளை பார்க்கும் நிலை ஏற்படும். ஆகவே பார்க்கும் கோள்களையும் ஆராய வேண்டும். அதாவது காரகக்கோளுக்கு 3, 7, 11 உள்ள கோள்கள் பார்வை கொடுக்கும். இந்த ஒரு பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் நின்ற திசை கிழக்கு, அதற்கு நேர் எதிர் திசையான மேற்கு திசையை குறிக்கும். மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் உள்ள கோள்கள் கிழக்கு திசையில் உள்ள செவ்வாய்க்கு பார்வை தருன்னு எடுத்துக்கொள்ளுங்க. ஆகவே செவ்வாய்க்கு தனக்கு கோளான ராகு, புதன், சனி ஆகிய 3 பார்வையை கொடுப்பதால் செவ்வாய் பலம் இழந்து விட்டார்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த மேற்கு திசையில் ராகு, புதன், சனி இந்த 3 கோள் இருந்து 3 கோள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அதை மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசையில் உள்ள மேசத்தை செவ்வாயை பார்க்குது. அப்போ செவ்வாய் பகைக்கோள் செவ்வாய் பார்க்கறனால அது பலம் இழந்துருதுங்க. இந்த மேலே இந்த குறிப்பிட்ட விதிகள் முறை தனித்தனியாக
உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லிட்டேங்க. அதை ஒருங்கிணைந்த முறையில் எப்படி எடுக்கணுங்கிறதும் சொல்கிறேங்க. ஜாதக சனி நின்ற வீட்டுக்கு கோச்சார செவ்வாய் வருங்காலத்தில் உடன் தொழில் செய்பவர் மூலமாக தொந்தரவு வரும். எதிரிகளின் தொல்லையால் பண நெருக்கடி, பண இழப்பு ஏற்படும். இது ஒரு இதாக நினச்சிக்கோங்க. இந்த ஒருங்கிணைந்த முறையில் எப்படி எடுக்கணுங்கிறத நான் விளக்கமாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியலைன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு உண்டான பதிலை கொடுக்குறேங்க. இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு உங்களிடம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் 6351.